அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது எவ்வளவு பணம் கேட்டாலும் அதை அப்படியே கொடுக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த அதிசய மந்திரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம பணவரவுக்கு நிறைய மந்திரங்கள் பயன்படுத்துவோம். அந்த மந்திரங்கள் வேலை செய்யுதா இல்லை செய்யலையா அப்படின்னு கூட நமக்கு தெரியாது. நம்ம மந்திரங்கள் சொல்லுவோம். ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி முடிக்கும் போதே இந்த மந்திரம் உங்களுக்கு வேலை செய்யுமா செய்யாதா, நடக்குமா நடக்காதா, நீங்கள் கேட்ட பணம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத முதல் கொண்டு உங்களுக்கு தெரியப்படுத்தும். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். நான் சொல்லக்கூடிய இந்த மந்திர முறையை நீங்கள் பயன்படுத்துங்க. இதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கும். அதாவது நான் வேலை வெட்டிக்கே போகாமல் வீட்டில் சும்மா இருந்து மந்திரம் சொல்லிட்டு இருந்தால் பணம் வருமா அப்படின்னு நினைக்காதீங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்ம சக்தியை பெருக்க ஆரம்பிக்கும். அதாவது உங்களுக்கு வர வேண்டிய பணம், உங்களுக்கு அதிகமாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு, பணம் நீங்கள் கேட்ட பணம் உங்களுக்கு வரதுக்கான அதுக்கான சோர்ஸு வேஸை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மந்திர முறையாக உங்களுக்கு இருக்குமே. இதை நீங்கள் தினமும் சொல்லிகிட்டே இருந்தாலுமே உங்களுக்கு பண வரவுகள் இருக்கும். அதே போல் மந்திரங்கள் எல்லாருக்குமே வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே மந்திரம் வேலை செய்யாது. காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க உடம்பை எப்படி வைத்திருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அதற்கு தகுந்தாற் போல மந்திரம் வேலை செய்யும். அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க எப்பயுமே அசைவ உணவே சாப்பிட மாட்டாங்க. இந்த ட்ரிங்க்ஸ் ஹேபிட் எதுவுமே இருக்காது. மோஸ்ட்லி கோவில் சாமி அப்படின்னு இருப்பாங்க. மனதளவுலையுமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா மின்காந்த சக்தி உடம்புல ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு நபர் பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரத்தை சொன்னாங்க அப்படின்னா அந்த மந்திரம் ரொம்ப விரைவான பலன் கொடுக்கும். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா விதமான கெட்ட பழக்கமும் இருந்தாலுமே அவங்க உடம்புல மின்காந்த சக்தி அதிகமாக இருந்தாலுமே அவங்களுக்கும் வேலை செய்யும். ஒரு சில பேர் ரொம்ப வீக்காக இருப்பாங்க. இந்த மாதிரி வீக்காக இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் மந்திரங்கள் வேலை செய்யாது. அப்படி வீக்காக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உங்களுக்குள்ளே இருக்கிற கெட்ட பழக்கங்களை மாற்றிட்டு மனதளவில் உங்களை திடப்படுத்த ஆரம்பித்தாவே உங்களோட உடம்புல பார்த்தீங்கன்னா இந்த பவர் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்பொழுது நீங்கள் மந்திரத்தை பயன்படுத்தினா மட்டும்தான் அந்த மந்திரம் சித்தியாகும். அதுவும் மந்திரத்துக்கு பல இருக்குது. அதாவது ஒரு மந்திரம் நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது உருமுறை சார்ந்ததா, கருமுறை சார்ந்ததா, அல்லது அந்த மந்திரத்துக்கு சாபம் இருக்கிறதா, சாபம் இருந்தால் அது எப்படி சாபத்தை போக்கணும் அப்படின்னு எல்லாமே பண்ணி நீங்கள் பயன்படுத்தினா மட்டும்தான் அது உங்களுக்கு பயன் கொடுக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்துக்கு எந்த ஃபார்மாலிட்டியும் கிடையாது, எந்த விதமான சாபமும் கிடையாது. மந்திரத்தை சொல்லக்கூடிய வழிமுறை மட்டும்தான் இருக்குது. அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை சரியாக நீங்கள் பண்ணினீங்கன்னாவே போதுமானதாக உங்களுக்கு இருக்கும். சும்மா இந்த நேரம் தான் பண்ணணும் அப்படிங்கலாம் கிடையாது. உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த நேரம் கிடைக்கும்போது சும்மா ஒரு வார்த்தை மாதிரியாவது இதை சொல்லி பாருங்களேன். அதற்கான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குமே. சொல்லி முடித்த உடனே இந்த மந்திரம் வேலை செய்ய ஆரம்பித்துரும். சொல்லி முடித்த உடனே உங்களுக்கு இந்த மந்திரம் வேலை செய்யறதுக்கான பலன் உங்கள் உடம்புல தெரியும். அதே போல் பண வரவுகளும் ஏற்படும். பண வரவுங்கிறது வழிகள் கிடைக்கும். கிடைக்கக்கூடிய வழிகளை சரியாக நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு அது பணமாக மாற ஆரம்பிக்கும். இப்போ நம்ம இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல நீங்கள் உடல் மன சுத்தத்தோடு இருக்கணும். அட்லீஸ்ட் குளிச்சுட்டு பண்ணுங்க. கைகால் முகம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் பூஜை அறையில் போய் உட்காந்துக்கோங்க. பூஜை அறையில் ஒரு நல்ல ஊதுபத்தி, நல்ல நறுமணம் வர மாதிரியான ஒரு ஊதுபத்தி பற்ற வச்சுட்டு உங்களை யாருமே தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக கண்களை மூடிக்கிட்டு மூச்சை மெதுவாக இழுத்து மூச்சை வெளியிடுங்க. உங்களுடைய கவனம் உங்களுடைய மனதில் இருக்கணும். அதாவது எந்த எண்ணங்களும் இல்லாமல் பணம் வேணும்னா பணத்தில் மட்டுமே நீங்கள் இருந்தால் மட்டும் போதும். அந்த எண்ணங்களோடையே நீங்கள் இருக்கணுமே. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஒரு அர்ஜென்ட்டாக எனக்கு ஒரு 10,000 தேவைப்படுதுன்னா அந்த 10,000 மட்டும் மனதை வச்சுட்டு அந்த வேறு எந்த எண்ணங்களும் இல்லாமல் அமைதியாக உட்காந்துட்டு மன அமைதியான பிறகு உங்களுக்கு தெரியும் நான் அமைதியாகிட்டேன், எந்தவித டைவர்ஷன் இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு உங்களோட 2 மூக்கின் வழியாக நல்ல மூச்சு காற்றை எவ்வளோ உள்ளே இழுக்க முடியுமோ அவ்வளோ உள்ளே இழுத்துட்டு மனசுக்குள்ளார ஓம் ஸ்ரீம் எம் நம அப்படின்னு மந்திரத்தை மனசுக்குள்ளார நிறுத்தி நிதானமாக சொல்லிட்டு அதன் பிறகு மூச்சு காற்று பார்த்தீங்கன்னா உங்களோட வாய் வழியாக வெளியிடணும். வாய் வழி எப்படி விடணும்னு கேட்டிங்கன்னா நம்ம வாய் குமிச்சு வச்சு நம்ம இந்த இஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி மெதுவாக நீங்கள் மூச்சு காற்று வெளியிடணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா மந்திரத்தை 108 முறை நீங்கள் சொல்லணும். மந்திரம் சொல்கிறதுக்கு எண்ணிக்கைக்கு ஏதாவது ஒரு ஜபமாலை பயன்படுத்திக்கோங்க. அந்த ஜபமாலை ஒவ்வொரு மந்திரம் சொல்லும்போது ஒன்று திருப்பிட்டு வந்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் கணக்கு மிஸ் பண்ணிடுவீங்க. அதற்காக திருப்பி மந்திரம் சொல்கிறேன். நல்லா மூச்சுக்காற்றை உள்ளே இழுத்து மூச்சுக்காற்றை நிறுத்தி மனதுக்குள்ளார உதடும் கூட அசையாமல் ஓம் ஸ்ரீம் எம் நம அப்படின்னு சொல்லிட்டு பிறகு வாயை குமிச்சு சிங்கிற மாதிரி மெதுவாக அந்த காற்றை வெளியிட்டுட்டு ஒரு தடவை அப்படின்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 108 தடவை சொல்லணும். இதை சொல்லி முடித்த உடனே உங்கள் உடம்புல ஒரு வைப்ரேஷனை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உடம்புல அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் உட்காந்துருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீல் உங்களுக்கு இருக்கும். உடம்புல ஒரு சின்ன மாற்றம் உங்கள் உடம்புல ஒரு எனர்ஜி ஏறின மாதிரி அந்த மந்திரத்துக்கான வேலை உங்கள் உடம்புல செஞ்சுருக்குமே. அதை வைத்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஓகே நான் மந்திரத்தை கரெக்டாக பிரயோகம் பண்ணியிருக்கேன், இந்த மந்திரம் எனக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு.
அந்த பலன் வந்த பிறகு நீங்கள் கண்களை திறந்துட்டு நீங்கள் உங்களுடைய தெய்வத்துக்கு நன்றி சொல்லிட்டு பொறுமையாக எந்திரிச்சு போங்க. இதை எந்த நேரம் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். எப்போ அமைதியாக ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அப்போ இதை பண்ணி பாருங்க. அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். தினமும் சொல்லிகிட்டே இருங்க, பண வரவு இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் பணத்துக்காக. அப்படி கஷ்டப்படும் போது இன்னொரு உதவியாக கடவுளோட துணை இருக்கும்போது நமக்கு அது ரொம்ப மிகப்பெரிய சக்தி வாய்ந்தா இருக்கும். அதே போல் இந்த மந்திரத்தோட ஸ்பெஷல் என்னென்னா, உங்கள் கை விட்டு போன பணம், ஏதாவது ஒரு பணம் இருக்குது, அது என் கை விட்டு போயிருச்சு, என்னை விட்டு போயிருச்சு அப்படின்னீங்கன்னா இந்த மந்திரத்தை சொல்லும்போது இழந்த பணமும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ரொம்ப அற்புதமான மந்திரம். இந்த மந்திரம் மகாலட்சுமியை சார்ந்த மந்திரமாக உங்களுக்கு இருக்கும். அதனால் மகாலட்சுமி உருமுகப்படுத்தி சொல்லும்போது பலன்கள் இன்னும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். முழு நம்பிக்கையோட சொல்லுங்கள், அதற்கான பலனை நீங்களே அனுபவிப்பீங்க. நன்றி, வணக்கம்.